ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ஏற்றுக்கு உன்னை ஜென்மத்திலே நான் ஏற்றுக்க மாட்டேன். உன் காதல் போய் நீ என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட, நான் அவ்வளோதான். இனிமேல் உன்னை என்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய கார்த்திக் அவளை அடித்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்டர் இந்த அஞ்சலி தெரிஞ்சிட்ட மாதிரி காட்டியிருக்காங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா இனிமேல் கார்த்தி எனக்கு கிடைப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போகிறதுக்காக கயிறை எடுத்துக்கிட்டு ஓடி ஓடி போயிட்டு ரூமுக்குள்ளே தூரம் பார்த்தாங்க. ஆனால் அந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க ஒரு பக்கம். இந்த லட்சுமி பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு கால் பண்ணி அந்த அஞ்சலி என்னன்னு தெரியல திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தால் கார்த்தி அவளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி தூக்கில் தொங்குற சாகரன்ட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னது. அவள் ஒரு பக்கம் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலியை தடுத்து நிறுத்துறாங்க. நிறுத்தியுமே பார்த்தீங்கன்னா அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கயிறை தானே பிடிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் இருந்த கத்தி எடுத்து குத்திக்கிட்டு சாக பார்க்குறாங்க. விட்டு இருக்கணும் செத்து தொலைய அப்படின்ட்டு அவள் பண்ணதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தியுமே லட்சுமியும் இந்த சிந்தாமணி ரொம்ப போராடி பிடுங்கி தூர போட்டுடுறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சாகரத்துக்கு என்னென்ன வழி இருக்கோ அது அத்தனை வழியும் ட்ரை பண்ணுறாங்க. மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டு நெருப்பட்டி எடுத்துகிட்டு வராங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா பிடுங்கி அவளை பொழைக்க வச்சிடறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போயிட்டு கார்த்திக் கண்டிப்பாக எனக்கு கிடைக்க மாட்டேன். இனிமேல் கார்த்திக் இல்லாத உலகத்தில் நான் வாழ மாட்டேன். எனக்கு அவனா உயிர். நான் செஞ்ச தப்பெல்லாம் அவனை ரொம்ப பாதிச்சிருக்கு. இப்போதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை அப்படியே தேன் மாதிரி அப்படியே குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே இலக்கியாவும் காத்தோம் அதான் ரெண்டு தற்கொலைங்களும் வருதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே லாக் பண்ணிட்டு இருக்கான்ட்டு அஞ்சலி கதவு தோறன்றாங்க. அவள் விஷத்தை குடிச்சிட்டாங்க. அதுக்காக கதவை கௌதம் உடைச்சி உள்ளே போன பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி ரொம்பவுமே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இலக்கிய கார்த்திகை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சொக்கி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்து பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான்னா, மாப்பிள்ளை என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றுங்க மாப்பிள்ளை. இலக்கியா நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லு, இலக்கியா என் பொண்ணை காப்பாற்றுங்க. அது முன்ன மாதிரி இல்லை திருந்திட்டா அப்படின்ற சொன்ன. ஏடி அஞ்சலி இப்படி பண்ண அப்படின்றது நீ அந்த தற்கூரியை அந்த பிரியா கூட சேர்த்து வச்சுன்னா இந்த நாய் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு அது இருந்திருக்கும். பிரியாவை அடித்து பிரியாவை துரத்தி விட்டு இந்த நாய் கூட சேர்த்து வைக்கணும்னு பார்த்தா அதனால தான் இன்றைக்கி இந்த நிலமை. நிலம் இந்த இலக்கியோட நிலமை கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு நம்ம ஜானி அடித்து துரத்து போகிறாங்க. நமக்கு பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக போகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செய்கிறது கதை ஒன்றுமே விளங்காத நாசமாக எடுத்துக்கிறான் இந்த டைரக்டர் வெங்காயம். அதனால தாங்க சொல்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியை கண்டிப்பாக ஏற்றுமாறுன்னு சொன்னதில் அப்படியே சாக போனவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவளை காப்பாற்றிட்டாங்களா அப்படின்றாங்க. இருக்க போது சீரியஸாக கூப்பிட்டு போனாங்க. அது பொழைச்சிச்சா பொழைக்கலையா இல்லை போய் சேர்ந்துட்டாலும் நம்ம கார்த்திக் ரொம்ப நல்லது. பிரியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அந்த கௌதமும் இலக்கியாவும். இவ இல்லை கார்த்திக் கூட சேர்த்து கார்த்திக் புரிஞ்சுக்கோ அஞ்சலி கூட சேர்ந்து வாழன்னு இந்த தரத்துலேயே அட்வைஸ் பண்ண போதை மறக்காது. சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.